வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 45 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் இந்த சீர்திருத்தங்கள் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவக் கல்விக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் அனைவரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்த்துக் கொள்ள அடுத்த ஆண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் மாநில நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதுச்சேரியில் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரு குலோத்தங்கன் தலைமையில் ஒத்திகை பயிற்சிக்கான நெறிமுறைகள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. குரும்பாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகவேந்திரா நகர், குரும்பாம்பேட் வீட்டு வசதி வாரியம், ஐயங்குட்டிப்பாளையம், அமைதி நகர், சிவசக்தி நகர், தர்மாபுரி, டாக்டர் தனபால் நகர், வழுதாவூர் சாலை, மேட்டுப்பாளையம் முதல் குரும்பாம்பேட் வரை, கோபாலன் கடை சாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.